பாத்தீங்கன்னா which conflict dominant early 20th century Madras presidency policy 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மெட்ராஸ் மாகாண அரசியலில் எந்த மோதல் ஆதிக்கம் செலுத்தியது? பிராமணர் விசஸ் பிராமணர் அல்லாதோர், பிராமின்ஸ் விசஸ் பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ், இவங்களுடைய ஆதிக்கம் இருந்துச்சு. அடுத்த கேள்வி, எந்த சட்டம் மெட்ராஸ் மாகாணத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியது? இந்திய அரசு சட்டம் 1919. இதனுடைய விளக்கம் இங்க இருக்கு, பார்த்துக்கோங்க. நான்காவது கேள்வி, வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் நான் பிராமின்ஸ் மூவ்மெண்ட்? பிராமணர் அல்லாத இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன? சமூக சமத்துவம் மற்றும் இடஒதுக்கீட்டை அடைதல், அச்சீவ் சோசியல் ஈக்வாலிட்டிஸ் அண்ட் ரிசர்வேஷன். ஐந்தாவது கேள்வி, விச் கம்யூனிட்டி டாமினன்ட் ஏர்லி காங்கிரஸ் லீடர்ஷிப் இன் தமிழ்நாடு? மோஸ்ட்லி பிராமின்ஸ் தான் இருந்தாங்க. அடுத்தது, நீதி கட்சியின் முக்கிய நிறுவனர்கள் யார்? அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லும்போது யாரா இருப்பாங்க? ரொம்ப முக்கியமானது, எழுதிக்கோங்க. டாக்டர் டி.எம். நாயர், பெட்டி தியாகராயர், டாக்டர் சி. நடேசனார். இந்த 3 பேரும் அடிக்கடி டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின். அடுத்தது, நீதி கட்சியின் உண்மையான பெயர் என்ன? நீதி கட்சியுடைய ஆக்சுவல் இல்லைன்னா முந்தைய பெயர் என்ன? ஓகேயா? சோ தென்னிந்திய சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, சோ the party was later renamed as Justice Party after English journal Justice. அதாவது அவங்களுடைய ஆங்கில ஒரு ஜேர்னல் இருந்துச்சு, ஓகேங்களா, பத்திரிகை. அதன் பெயர்ல தான் இந்த கட்சியே மாத்தினாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. 1925 எந்த இயக்கத்தை தொடங்கினார் பெரியார்? பெரியார் வந்து எந்த இயக்கத்தை தொடங்கினார் அப்படின்னு கேட்டா சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். 9வது கேள்வி, 9th கொஸ்டின், பெரியார் ஏன் காங்கிரஸை விட்டு வெளியேறினார்? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிப்பீட் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இது. சோ வந்து காங்கிரஸ் டிஸ் நாட் சப்போர்ட் நான் பிராமின் ரைட்ஸ், பிராமணர் அல்லாத உரிமைகளை காங்கிரஸ் ஆதரிக்கவில்லை. மற்றும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சேரன் மாதேவியில ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். இந்த மாதிரி பல நிகழ்வுகள் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு பத்தி பேசியிருக்கவே மாட்டாங்க. அதுவும் ஒரு காரணம். பெரியார் திரைப்படம் பாத்தீங்கன்னா அதை பத்தி கொடுத்திருப்பாங்க. சரி, who was first chief minister of Madras under diarchy? அதாவது இரட்டை ஆட்சி இருக்கும் போது யார் முதல்வர்னு கேட்டிருக்காங்க. நீங்க அந்த 11th புக்ல 14வது லெசன்ல ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல இருந்து குறைஞ்சது ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. அந்த 5 கேள்வியும் நான் வச்சிருக்கோம். சோ யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டா ஏ சுப்பராயலு ரெட்டியார். He became the first CM in 1920. 1920 எப்பன்னு உங்களுக்கு தெரியும், ஏன் வந்துச்சுன்னு தெரியும். 1919 மான்டெக் சென்சோர் சீர்திருத்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸி. 1937ஆம் ஆண்டு முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? தந்தை பெரியார். விச் சிஎம்? நல்லா கவனிங்க. 1937ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் எந்த முதல்வர் இந்தியை கட்டாயமாக்கினார்? சி. ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரி. இவர் தான் வந்து கொண்டு வந்தார். அதனாலதான் பதவி இழந்து திருப்பி வேற ஒரு நிகழ்வுலாம் நடந்திருக்கும். ஓகேங்களா, ஹிந்தி கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுனா அவரே ரிட்ரீவ் பண்ண மாதிரிலாம் நடந்திருக்கும். ஓகே, சரி. அடுத்தது, இன்விச் இயர் டிட் செகண்ட் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், அதாவது 2வது இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்ப நடந்துச்சு? 1965 நடந்துச்சு. அப்ப டிஎம்கே வந்து பார்ட்டியில இருந்தது. அது வந்து ஹிந்தி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அது நடந்துச்சு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுல 2 மொழி கோட்பாடு தான், மும்மொழி கோட்பாடு இல்ல. சரி, ஹிந்தி எதிர்ப்பு இயக்கத்தின் முதன்மையான கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டா டு பிரிவென்ட் ஹிந்தி ஃப்ரம் ரீப்ளேசிங் தமிழ் அஸ் பிரைமரி லாங்குவேஜ். அதாவது தமிழை முதன்மையான மொழியாக மாற்றத தடுக்க நினைச்சாங்க. ஹிந்தி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்து தான் தமிழ்னு சொல்லி வந்தாங்க. இதை வந்து இதுதான் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை. எங்களுக்கு வந்து ஹிந்தி வேண்டாம், தமிழ் இங்கிலீஷ் போதும். உள்ளூர அதாவது நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் போதும், உலக கம்யூனிகேஷனுக்காக ஆங்கிலம் போதும். ஹிந்தி தேவைப்படுபவர்கள் பயன்படட்டும், ஹிந்தி வேணும்னா அதை படிக்கட்டும், படிக்க தடை அல்ல, புகுத்துவதுதான் தடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதனால சரியா புரிஞ்சுக்காம நிறைய பிரச்சனை நடந்துச்சு. அடுத்தது பார்க்கலாம். விச் பார்ட்டி ஆக்டிவ்லி லெட் த ஆன்டி அஜிடேஷன் இன் 1965? எந்த கட்சி அப்படின்னு கேட்டா 1965ல டிஎம்கே தான் வந்து வெஹமெண்டா வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்தாங்க இந்த ஹிந்தி எதிர்ப்பை. ஹிந்தி எதிர்ப்பை நடத்தினாங்க, ஹிந்தியை வெஹமெண்ட்லி எதிர்த்தாங்க. ஓகேங்களா, சரி. இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பிரிவு 1965 போராட்டங்களுக்கு வழிவகுத்தது? இந்த ஆர்டிகிள் படிச்சுக்கோங்கப்பா, லாங்குவேஜா இருக்கக்கூடிய ஆர்டிகிள் 343. ஹிந்தி வந்து இந்தியாவுடைய அபிஷியல் லாங்குவேஜ் சொல்லியிருப்பாங்க. நேஷனல் லாங்குவேஜ் எங்கேயுமே சொன்னதே இல்லை. ஆனா இன்னும் சில டிஎன்பிசி மாணவர்கள் ஹிந்தி தேசிய மொழியை அறிவிச்சதுனாலதான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு, அதனாலதான் ஹிந்தி வந்து தேசிய மொழியில இருந்து அபிஷியல் லாங்குவேஜ்ல மாத்தினாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து சொல்லியிருப்பாங்க. அது கிடையவே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல அப்பவே ஆர்டிகிள் வந்துருச்சு. இந்த போராட்டம் 1965ல. ஆனா கான்ஸ்டிடியூஷன் எப்ப வந்துச்சு உங்களுக்கு தெரியும்ல?
குடியரசு தினத்துக்கு அன்னைக்கு. சொல்லப்போனா அங்க இருந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. நவம்பர் 26, 1949 வந்துருச்சு. அப்பவே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஆர்டிகிள் தான். ஓகேங்களா. அடுத்து நிறைய அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. ஓகே, ஏன்னா இங்கிலீஷ் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தணும் அபிஷியல் லாங்குவேஜ், அதெல்லாம் பேருக்கு வந்துச்சு. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, இந்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். வாட் வாஸ் த அவுட்கம் ஆஃப் 1965 ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன்? அதாவது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவு என்ன? இந்த 1965 நடந்ததுல விளைவு என்ன அப்படின்னு கேட்டா, இங்கிலீஷே அபிஷியல் லாங்குவேஜா இருக்கட்டும் சொல்லியிருப்பாங்க. நல்லா கவனிங்க, இங்கிலீஷோட சேர்ந்து ஹிந்தியும் அபிஷியல் லாங்குவேஜா இருக்கட்டும், ஆங்கிலம் இணை அலுவல் மொழியாக இருக்கட்டும். அப்ப ஹிந்தி வந்து அலுவல் மொழி தான். அடுத்தது, which CM introduced 2 language policy? இருமொழி கொள்கை யார் உருவாக்குனாங்க? CN அண்ணாதுரை, 1967. அடுத்தது, திராவிட கழகம் முன்பு எப்படி அழைக்கப்பட்டது? ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் திராவிட கழகம். SILF ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறிச்சு, ஜஸ்டிஸ் பார்ட்டி திராவிட கழகமா மாறிச்சு. திராவிட கழகத்திலிருந்து பிரிந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்தவர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே நேரத்துல இந்த திராவிட கழகத்திலிருந்து பிரிந்தவர்கள் தான் மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகம். இந்த மாதிரி வைகோ கட்சி, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வரும். ஈவன் வந்து TR இருக்காருல, நடிகர் மற்றும் இயக்குனர், அவருடைய கட்சி வந்து பாத்தீங்கன்னா லட்சிய திராவிட கழகம். அதுக்கு முன்னாடி வேற திராவிட கழகம் வச்சிருந்தாரு. எல்லாமே DMKல இருந்து ஒவ்வொன்றா பிரிஞ்சிருக்கும். ஓகே, சரி. இது வந்து நீதி கட்சி 1944 பெரியாரால் திராவிட கழகம் என்று மாற்றப்பட்டது. யாராலன்னு கேட்பாங்க. பெரியார். Which Tamil scholar opposed Hindi imposition in 1937? யார் வந்து சொன்னாங்க? மறைமலை அடிகள். மறைமலை அடிகள். இப்போ ஒரு கேள்வி, மறைமலை அடிகளாருடைய இயற்பெயர் என்ன? நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த மறைனா என்ன, வேதம், மலைனா என்ன, அடிகள்னா என்ன வச்சீங்கனாலே நீங்க ஈஸியா வந்து சொல்லிடலாம். Which year DMK formed? DMK வந்து எப்ப உருவாக்கப்பட்டது? ஆட்சியில் இடம்பெற்றதை பத்தி கேட்கல இவங்க. இந்த கட்சியே எப்ப உருவாக்கப்பட்டதுன்னு தான் கேட்கறாங்க. 1949. அண்ணாதுரை வந்து திமுகன்னு உருவாக்கி இருப்பாங்க. திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து வந்திருக்கும் சில முரண்பட்ட ஒரு சில விஷயத்தினால. ஓகேங்களா. திமுக நிறுவனர் யார் அப்படின்னு கேட்டா அண்ணாதுரை. திமுகவிலிருந்து பிரிந்த கட்சி எது அப்படின்னு கேட்டா AIADMK. ஆனா ஆக்சுவலா முதல் ADMK தான் இருந்துச்சு. அதுதான் வந்து ஆல் இந்திய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மா வந்து ரீஜனல் பார்ட்டியெல்லாம் ஒழிக்கணும்னு நினைச்சாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை AIADMK மாத்திருப்பாங்க. ஓகே, சோ அப்ப AIADMK எப்ப ஃபார்ம் ஆச்சு? 1972. 72ல நேஷனல் எமர்ஜென்சி இருந்துச்சு, அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, அதனுடைய ஃபவுண்டர் யாரு? MG ராமச்சந்திரன், MGR. 25வது கேள்வி, which party first demand a separate திராவிட நாடு? எந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா தனி திராவிடம் அப்படின்னு வந்து கொள்கையை கொண்டு வந்தாங்கன்னா திராவிட கழகம் தான் கொண்டு வந்தாங்க. அந்த டயத்துல வந்து இந்தியாவுடைய சுதந்திரம் வந்து ஒரு கருப்பு தினமாக எல்லாம் அனுசரிக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் பிடிக்கல, அங்க இருந்தவங்களே வந்து அண்ணா அவர்களுக்கு எல்லாம் பிடிக்கல. ஓகே, சரி. இன்னிச்சு DMK ஃபர்ஸ்ட் கம் டு பவர். நல்லா கவனிங்க. ஆனா 1949 உருவாக்கப்பட்டுச்சு. 1967 தான் ஆட்சிக்கு வந்தாங்க. மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு எப்ப மாற்றப்பட்டுச்சு? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் பா. மெட்ராஸ் என்பது தமிழ்நாடு எப்ப மாத்தினாங்க? 1969. இப்ப மெட்ராஸ் சிட்டி சென்னைன்னு மாத்திருப்பாங்க. அது எப்ப? 1996. இப்ப தமிழ்நாடுன்னு மாத்தினது அண்ணாதுரை, அதுவே சென்னைன்னு மாத்தினது கலைஞர் கருணாநிதி. புரியுதா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ்? ரைட். அடுத்தது 1969 அகைன் கருணாநிதி அவர்கள் வந்து சிஎம்மா மாறி இருப்பார். அவருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அண்ணாதுரை அவர்கள் இறந்து போயிடுவாரு. இறந்த பிறகு 1972 வந்து பாத்தீங்கன்னா AIADMK உருவாகிருக்கும். அப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில தான். ஓகேங்களா. சரி, AIADMK எப்ப வந்து ஆட்சி அமைத்ததுன்னு கேட்டிருப்பாங்க. அவர் ஆரம்பிச்சு அங்க இருந்து ஒரு 5 வருஷத்திலேயே வந்து ஆட்சியில் வந்துருவாரு. முதல்வராக மாறி விடுவார் MGR. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்திருக்கும். ஓகே, 1987ஆம் ஆண்டு MGR மறைவுக்கு பின் முதல்வர் ஆனவங்க யார் அப்படின்னு கேட்டா மிக முக்கியமானது இந்த தகவல் பாருங்க. இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா படிங்க. ஓகே, முதல் அவங்களுடைய ஒய்ஃப் ஜானகி ராமச்சந்திரன் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஆயிடுவாங்க. எவ்வளவு நாள் சிஎம்? அவங்க எவ்வளவு நாள் சிஎம் கொஸ்டின் கேட்பாங்க. 24 நாட்கள், வெறும் 24 நாள் சிஎம் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ அவங்க ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1988ல வந்து அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் ஆயிரும். ஜானகி ராமச்சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதல் பெண் சிஎம் இவங்க தான்.
ஓகே. சோ அதுவும் 24 நாட்கள் மட்டுமே இருந்திருப்பாங்க. எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, மிக முக்கியமானது. அடுத்த கேள்வி, ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா வந்து ஃபர்ஸ்ட் சிஎம் எப்ப வந்தாங்க? 1991. ஏடிஎம்கே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். 2 அதிமுகவாக பிரிந்ததை ஒன்னாக மாறி இருக்கும். புறா அப்படின்னு ஒரு விதமான அதிமுகவும், இன்னொன்னு சேவல்னு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சேவலார் சம்திங். ஓகே. அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து ரெட்டை எலெக்ஷன் தான் திருப்பி மீட்டெடுக்கப்பட்டிருக்கும். ஓகே. திராவிட இயக்கத்தின் முக்கிய முழக்கம் என்ன? திராவிட இயக்கத்தின் முக்கிய முழக்கம் என்ன சார்? இதுக்கு முன்னாடி இந்த கட்சி சம்பந்தமான கொஸ்டின் வந்துச்சு, அதெல்லாம் டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. பட் புக்ல இருக்கு, அதனால ஓகேங்களா, புக்ல இருக்கு. முதல் பெண் முதல்வர், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓகேங்களா, எவ்வளவு நாள் இருந்தாங்க அப்படிலாம் கொஸ்டின் வரும். ஆனா இந்த கட்சி இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம வந்து புக்ல இருந்து எடுத்ததுனால ஓகேங்களா. சோ அடுத்தது இன்னொரு சொல்லிடுறேன். நான் என்ன முத சொன்னேன், புக்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அப்படியே ஜூஸ் மாதிரி பிழிஞ்சு உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறான்னு சொல்லிட்டேன். இதை தாண்டி கேள்வி வராதுன்னு சொல்லிட்டேன். ஏன் நேரம் நான் இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்கன்னு அவாய்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதனாலதான் எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஓகேங்களா. சோ இதெல்லாமா வரும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வந்துருச்சுன்னா புரியுதா உங்களுக்கு? 100% வராதுன்னு அவாய்ட் பண்ண முடியாது. வந்துருச்சுன்னா we must attend the exam. ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டேன்னு அவன்கிட்ட கேட்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, வேஸ்டி கொஸ்டின் குரூப் 2ல கேட்டான்ல, இப்ப அடுத்து மெயின்ஸ் கொஸ்டினே வந்துருச்சு. ஓகே. ஏன் இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டீங்க, சிலபஸ்ல இல்லையே, அந்த கொஸ்டினை ரிமூவ் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? திராவிட இயக்கத்தின் முக்கிய முழக்கங்கள் என்ன? என்ன ஸ்லோகன்? திராவிட நாடு திராவிடர்களுக்கே. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்லோகன் அந்த டயத்துல இருந்துச்சு. Who introduced midday meal scheme? அதாவது மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? காமராஜர், காமராஜர். ஆனா அதுக்கு முன்னாடியே ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கும்போது பாத்தீங்கன்னா 1000 விளக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மர்கீஸ் கார்டன் சொல்லுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நூன் மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம், NOON நூன் மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இதே புக்ல கொடுத்துருப்பாங்க. சோ அதையும் நான் இங்க பதிவு பண்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட். இந்த திட்டம் வந்து காமராஜர் அவர்கள் ஃபுல் ஃபிளெஜ்ஜா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்தது எக்ஸ்பெரிமெண்டலா தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1000 விளக்கு தொகுதியில அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அதை காமராஜர் ஃபுல் ஃபிளெஜ்ஜா கொண்டு வந்திருப்பாங்க, மதிய உணவு திட்டம். இதை எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்டா சத்துணவு திட்டமா மாத்திருப்பாங்க. இதை மாத்திக்கோங்க. 1980ல மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார்னு கொடுத்துருக்காங்களா, இத வந்து என்ன பண்ணாங்கன்னா ஊட்டச்சத்துக்காக ஓகேயா சத்துணவு திட்டமாக மாத்தினார். அதையும் எழுதிக்கோங்க. அடுத்தது 35வது கேள்வி, ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட கட்சிகளின் முக்கிய கவனம் என்ன? சமூக நலன் மற்றும் மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்காக ஒரு ரெசல்யூஷன் வந்து தமிழக சட்டமன்றத்துல பாஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதை பத்தியும் கொஸ்டின் கேட்பாங்க. இது பாக்ஸ் அந்த பெரிய டேபிள்ல இருக்கும். ஓகே. சோ அதாவது ஃபர்ஸ்ட் இந்த லெசனுக்குள்ள வந்த உடனே கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல இருந்து ஒரு 3 கேள்வி கேட்பாங்க. சிஎம் லிஸ்ட் ஒன்னு இருக்கும், அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சொல்லப்போனா அங்க மொதல் டேபிள்லயே வந்து 6 கேள்விகளும் வரலாம். பட் ஆனா மோஸ்ட்லி 3 கொஸ்டின்ஸ். ஓகே. இந்திய அரசியல்ல கிங் மேக்கர் யாரு? காமராஜர். ஏன்னு உங்களுக்கு தெரியும், பிளான், காமராஜர் திட்டம், இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்துச்சு. சோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த பிளான் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா பதவியில இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வந்து கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா உழைக்கவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படி இந்திரா காந்தியையும் லால் பகதூர் சாஸ்திரியையும் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் ஆக்கியிருப்பார். ஆனா வந்து இந்திரா காந்தி அம்மையாரை ஏன் பிரதமர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பாரு. அதன் பிறகு ஏன் அவங்களே வந்து கிங் மேக்கரே வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ற அளவுக்கு எல்லாம் போயிருக்கும். ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா who first implement the free electricity scheme? அதாவது விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டா முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஓகேங்களா. இவர் தான் ஃபர்ஸ்ட் 1989ல கொண்டு வந்திருப்பாங்க, விவசாயத்தை செழிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக. அடுத்தது 38, which welfare scheme aimed to provide rice at subsidies rate? மானிய விலையில் அரிசி வழங்கும் திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவுடைய முக்கியமான திட்டம். இந்த பொது விநியோக திட்டம்னு சொல்லுவாங்கல்ல, PDS, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள அதாவது ரேஷன் கடை, அதுல அரிசி வந்து பாத்தீங்கன்னா மானிய விலையில் கொடுக்கறது. இப்ப இதுக்கு ஒரு ஸ்லோகன் கொண்டு வரப்பட்டுச்சு. ஞாபகம் இருக்கா? அண்ணா இருக்கும்போது ஸ்லோகன் கொண்டு வரப்பட்டுச்சு. அது ஒரு படி அரிசி அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு தெரியுமா அந்த ஸ்லோகன்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. 38வது கேள்வின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது ஒரு ஸ்லோகன் நல்லா இருக்கும். ஓகே. அதனால அது ஸ்லோகன் வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம். சரி, கருணாநிதி மானிய விலையில்
அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். பின்னர் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, விரிவுபடுத்திருப்பாங்க. இதை வந்து நிப்பாட்டல. நல்லா கவனிங்க, இந்த திட்டத்தை எல்லாம் நிப்பாட்டல. ஏன்னா முக்கியமான திட்டம் அப்படிங்கிறதுனால. எந்த முதல்வர் சமத்துவபுரம், அதாவது சமத்துவ கிராமம்னு சொல்லுவாங்க, ஈக்வாலிட்டி வில்லேஜ், இதை கொண்டு வந்தது யாருன்னா கருணாநிதி அவர்கள் 1998. ஓகே, சரி. சமத்துவபுரம் வேற பெயர் இருக்கா அதுக்கு? அடுத்தது கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காக தொட்டில் குழந்தை திட்டம். மோஸ்ட், அதாவது உலகத்திலே இந்த மாதிரி திட்டம் கிடையாது. சரிங்களா? இந்த திட்டம் வந்து கொண்டு வந்த தலைவர் யார் அப்படின்னா ஜெயலலிதா. பெண் சிசு கொலை இருக்குல்ல, சிசு வதை தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கருத்தம்மா படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ அதுக்காக கொண்டு வரல. பட் அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு உடைய ரேட் அதிகமா இருந்துச்சு. ஒரு திட்டத்தினால வேர்ல்டு லெவல்ல ஐநா சபையில வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திட்டம் பத்தி பேசப்பட்டிருக்குப்பா. அண்ட் வந்து மெருகேற்றி பேசல, சீரியஸா. ஓகே, இந்த திட்டத்தினால தமிழ்நாட்டுடைய இந்த சிசுவதை தடை சட்டம் அது இருக்குல்ல, அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. நிறைய குழந்தைகள் என்ன சொல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த ஸ்கீம் நல்லபடியா இருக்கானா தெரியல. ஓகேங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு வந்து அந்த தொட்டில போட்டுட்டு போயிருவாங்க. யாரு என்ன ஏது அதெல்லாம் இல்ல. ஓகே, அந்த குழந்தைகள் ஆண் குழந்தையா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கட்டும், பல பேர் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிக்க போயிருக்கிறாங்களாம். அதாவது இறக்க வேண்டிய குழந்தைகள் பிழைக்கப்பட்டு இந்த திட்டத்தினால் பல சாதனைகள் புரிஞ்சிருக்காங்கன்ட்டு டேட்டா இருக்கு. நான் சும்மா சொல்லல, கவர்மெண்ட் டேட்டா இருக்கு. சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டோட அந்த இதுலக்குள்ள போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த திட்டத்தை பத்தி படிக்க இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். சரி, இப்ப இன்னொரு கேள்வி. இந்த திட்டம் முத எங்க கொண்டு வரப்பட்டுச்சு? இந்த திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம் முத தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு? யூனிட் 9ல, அதாவது பழைய யூனிட் 9. இப்ப வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. 5. அடுத்தடுத்த இதுல யூனிட் 9 பத்தி மட்டும் போகும்போது நான் சொல்றேன். அடுத்த கேள்வி 41வது கேள்வி. தமிழ்நாடு வெல்ஃபேர் மாடல் இஸ் ஆஃபன் கம்பேர் டு விச் கண்ட்ரி? இது ஸ்கூல் புக்ல இல்ல, பட் இது எங்களுக்கு வந்து நான் நினைச்சிருந்தோம் இந்த கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, தமிழ்நாட்டின் நலன்புரி இந்த எல்லாத்துக்குமான வெல்ஃபேர் மாடல் எங்க இருந்து எடுத்திருக்கோம்னா ஸ்காண்டினேவியன் நாடுல இருந்து எடுத்திருக்கோம். ஸ்காண்டினேவியன் நாடுகள்னா ஒரு 5 நாடு சேர்ந்ததுதான் ஸ்காண்டினேவியன் நாடு. அதுல 2 நாட்டு பத்தி கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன், நார்வே. 2 இது கொடுத்துருக்காங்க. நீங்க டென்மார்க் எடுத்துக்கலாம், பின்லாந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்காண்டினேவியன் பகுதிக்குள்ள வருது. உதாரணம் சொன்னோம்னா திராவிட பகுதி அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவோம்? ஓகே, நம்ம 4 மாநிலம் வந்துரும்ல. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, இப்ப தெலுங்கானா, 5 இதுமே வந்துருங்களா? அந்த மாதிரி தான். சரி, விச் நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா அந்த ரஷ்யா ஓரத்துல இப்படி ஒரு சின்ன இப்படி ஒரு வளைவு மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்காண்டினேவியன் சொல்லுவாங்க. அடுத்தது 42வது கேள்வி. விச் மேஜர் இண்டஸ்ட்ரி thrive in தமிழ்நாடு அண்டர் திராவிடியன் ரூல்? திராவிட ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டின் எந்த பெரிய தொழில் செழித்ததுன்னு கேட்டா ஆட்டோமொபைல். ஈவன் BMW கார், எல்லா காருமே, ஃபோர்டு எல்லாமே வந்துச்சு. ஃபோர்டு இப்ப இல்ல, பட் எல்லாமே வந்துச்சு. ஓகேங்களா? டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்ற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு, சென்னை முன்னேறினதுக்கான காரணம் அரசு தான். தமிழ்நாட்டில் திருநங்கைகள் நலனுக்காக எந்த அரசு துறை உருவாக்கப்பட்டுச்சு? டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு 2008. அடுத்தது ஹூ அப்போஸ்? திருநங்கை அப்படிங்கிற அந்த வார்த்தை உருவாக்கியதே யார் அப்படின்னு கேட்டா கலைஞர் கருணாநிதி தான். ஹூ அப்போஸ் எமர்ஜென்சி இம்போஸ்ட் பை இந்திரா காந்தி? யார் அப்போஸ் பண்ணாங்க, எதிர்த்தாங்க அப்படின்னு கேட்டா கலைஞர் கருணாநிதி அவர்கள். 1975 to 77. கார்பெட்டா பரம்பரை திரைப்படம் பாத்தீங்கன்னா அப்ப திடீர்னு ஒரு ஃபைட் நடக்கும்ல, ஃபைட்டை நடுவில் நிப்பாட்டுவாங்க. அந்த வேம்புலிக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லைண்ணா அவருக்கும் 2 பேருக்கு நடக்கும்போது நடுவில் நிப்பாட்டிடுவாங்க. அப்ப இந்த இடைவேளை சீன் வரும்ல, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்ல அந்த இது எமர்ஜென்சி போட்டாங்க சொல்லிட்டு நடந்திருக்கும். அந்த திரைப்படம் முழுக்க டிஎம்கே பத்தியே வந்திருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி. மாநில சுயாட்சி பாதுகாப்பு சட்டத்தை எதிர்த்தது தமிழ்நாடு எந்த சட்டத்தை எதிர்த்தது? மாநில சுயாட்சியை பாதுகாக்க தமிழ்நாடு எந்த சட்டத்தை எதிர்க்கு அப்படின்னு கேட்டா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இது இப்ப வந்த நியூஸ், புக்ல இல்ல, இருந்தாலும் கொடுத்துருக்கோம். ஓகே, தேசிய கல்விக் கொள்கை 2020 இதை வந்து நம்ம எதிர்த்திருக்கோம். ஈவன் நீட் சம்பந்தமாலாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் வைக்க ட்ரை பண்ணோம், வேணாம் அப்படின்னு. ஓகே, தமிழ்நாடு அசம்பிளி பாஸ் ரெசல்யூஷன், இது புக்ல இருக்குப்பா. பாஸ் டிமாண்டிங் மோர் பவர் ஃபார் ஸ்டேட் இன் விச் இயர்? எந்த ஆண்டில் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்கன்னா 1974. அந்த டேபிள் சொன்னேன்ல, முதல் டேபிள்ல கடைசி பாருங்க, லெசன் ஆரம்பிச்சிருக்கும், அந்த டேபிள்ல கடைசி பாருங்க இருக்கும். சுயாட்சி தீர்மானம் 1974 கொண்டு வரப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில இருந்து குடியரசுத் தலைவர் ஆனவர் யாரு? ஆனவர், அதான் கொஸ்டின். ஆனது யாருன்னா ஆர் வெங்கட்ராமன்.
இவர் வந்து 8வது குடியரசுத் தலைவர். கொஸ்டின் இப்படியும் கேட்பாங்க 1987 இருந்து 92 வரைக்கும். அப்ப தமிழ்நாட்டில இருந்து 2வது ஆனவர் தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா. என்றும் குடியரசுத் தலைவர் அவர் தான். இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டா நம்ம அப்துல் கலாம் சார் தான் இப்பயும். அதாவது மானசீகமாக கரண்ட் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க ஹானரபிள் திரௌபதி முர்மு மேடம். பட் அவங்க வந்து எத்தனாவது குடியரசுத் தலைவர் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்ப எப்படி நம்ம 8வதுன்னு பார்த்தோமா, அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் எத்தனாவது, அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வரும் அப்துல் கலாம் சார் எத்தனாவது, 12ஆ 13ஆ, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. அடுத்து நீதி கட்சி எப்ப வந்துச்சு, 1916. யார் யார், இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபவுண்டர் யாருன்னு நம்ம பார்த்துட்டோம். நீதி கட்சி உண்மையான பெயர் தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புன்னு கொடுத்துருக்காங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். which major event took place at சேலம் கான்ஃபரன்ஸ். சேலத்தில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வு எதுன்னு கேட்டிருக்காங்க. நீதி கட்சி திராவிட கழகமாக பேரை மாத்திருப்பாங்க. எந்த வருஷம், 44. சேலம் மாநாடு மிக முக்கியமானது கொஸ்டின் கேட்பாங்க. சேலம் மாநாடு மாதிரியே நீலகிரியில ஒரு மாநாடு நடந்திருக்கும், அது எந்த கட்சிக்காக? நீலகிரியில ஒரு மாநாடு. அதுவும் போன தடவை ஐ திங்க் குரூப் 2 குரூப் 4 போன தடவை கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். பாருங்க, தமிழ்நாட்டின் மிக நீண்ட கால முதலமைச்சராக இருந்தவர் யார்? அண்ணன் திரு எம் கருணாநிதி அவர்கள் 19 ஆண்டு இருந்திருக்காங்க. 5 வருஷத்துக்கு மேல. 19 வருஷம் அப்படிங்கறதா முக்கியம். ஏன்னா 5 வருடம் 5 தடவை நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆனா வருஷம் கம்மி. சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? சுதந்திரத்துக்கு பிறகு முதலமைச்சர் கேட்டா ஓபி ராமசாமி ரெட்டியார், ஓபிஆர்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கட்டினாங்கல்ல நம்ம தமிழ்நாட்டுல, அது இப்ப வந்து ஹாஸ்பிட்டலா மாறிடுச்சு தெரியுமா. அந்த ரவுண்டா ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு லெஜிஸ்லேச்சர் வந்து கலைஞர் இருக்கும்போது கட்டினாங்க. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா ஜெயலலிதா வந்த உடனே அதை வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா மாத்திட்டாங்க. ஆனா அந்த பில்டிங்கோடைய அந்த வளாகம் இருக்குல்ல, அதுக்கு பேரே ஓமந்தூரார் வளாகம்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப யாரோட பேர்ல அது கொண்டு வரப்பட்டுச்சுன்னா ஓபிஆர். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் சிஎம் தமிழ்நாட்டின் முதல், அதாவது மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் சிஎம். சுதந்திரம் வாங்கும் போது அது மெட்ராஸ் ஸ்டேட். ஓகேங்களா, மெட்ராஸ் மாகாணம் தான் இருந்துச்சு. சென்னை மாகாணம் நம்ம இங்க கொடுத்துருக்கோம், பட் இட்ஸ் மெட்ராஸ், மதராஸ் மாகாணம். Which தமிழ்நாடு சிஎம் was first to serve 3 consecutive years? 3 தடவை தொடர்ந்து வந்த ஒரு முதல்வர் யார் அப்படின்னு கேட்டா எம்ஜிஆர். 77, 80, 85. அதுக்கப்புறம் வந்திருப்பாரு, ஆனா வந்து ஒரு அமெரிக்காவுக்கு போய் இறந்துட்டாரு. அப்புறம் அவருடைய பூத உடல் தான் வந்துச்சு. இல்லை என்றால் இறந்துகிட்டே ஜெயிச்சவரும் கூட அவரு. இல்லைன்னா கண்டினியூ ஆயிருக்கும் அந்த ப்ராசஸ், வந்து அவர் இருக்கிற வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கும். ஆனா ரொம்ப ஹெல்த்தி மேன், பயங்கர ஃபிட்டா இருக்கிறவர்கள் சொல்லியிருப்பாங்க. பட் சில காரணங்களால எந்த மாநில சீரமைப்பு சட்டம் தமிழ்நாட்டின் எல்லைகளை மாற்றியது? 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. Which leader credited with making Tamil Nadu as industrial hub? தமிழ்நாட்டை ஒரு தொழில் மையமாக மாற்றிய பெருமை எந்த தலைவருக்கு உண்டுன்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து திரு எம் கருணாநிதி அவர்கள் ஆன்சரை கொடுக்கப்பட்டிருக்கு. பட் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அதற்கான அடித்தளம் போட்டது யார் தெரியுமா? திரு காமராஜர் அவர்கள். தொழில் மையமாக மாற்றியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆனால் அதற்கு அடித்தளம் போட்டது பாரத் ஹெவி எலக்ட்ரிக் லிமிடெட், நெய்வேல் லிக்னைட் கார்பரேஷன், இந்த மாதிரி பலதான் சொல்லலாம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அடித்தளம் போட்டது யார் அப்படின்னு கேட்டா காமராஜர். ஏன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, மாத்துக்கணும். அதாவது குறிச்சு வச்சுக்கோங்க. மொழி தொடர்பாக திராவிட அரசு எந்த கொள்கையை அறிமுகப்படுத்தியது? இருமொழி கொள்கை, 2 language. 3 language ரிஜெக்ட் பண்ணாங்க, வேணாம்னு சொன்னாங்க. அண்ணாதுரையின் அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் பெரிய நலத்திட்டம் எது அப்படின்னு கேட்டா மானிய விலையில் அரிசி திட்டம். 1 ரூபாய்க்கு ஒரு படி, ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. 1 ரூபாய்க்கு ஒரு படி, ஒன் மெஷர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு படி, ஒரு படி லட்சியம். சரி, why did காமராஜர் resign as CM in 1963? ஏன் காமராஜர் ராஜினாமா பண்ணாரு? ஒண்ணுமில்ல, காமராஜர் திட்டம் தான். ஓகேங்களா, அது ஒன் ஆஃப் த திட்டம். அதனாலதான் காங்கிரஸ் கட்சியை புத்துயிர் பெற காமராஜர் திட்டம். இதுக்கு பதிலா வந்தவர் தான் பக்தவச்சலம் அவர்கள். பக்தவச்சலம் அன்பாப்புலர் சிஎம்மா மாறிட்டாரு. அவர் டயத்துல வந்து நிறைய பஞ்சம் வந்திருக்கும். அதனால பஞ்சத்தில் வந்த சிஎம், பஞ்சத்தில் வந்த முதல்வர் அப்படின்னே அவருக்கு அந்த ஒரு அடைமொழி வந்து வழங்கப்பட்டுச்சு. அது பின்னாடி அதை கெஜெட்ல இருந்தே எடுத்துட்டாங்க. அது நல்லா இல்லை.
பஞ்சத்துல இருந்து வந்த சிஎம்னா பஞ்சம் தமிழ்நாட்டுல இருந்துச்சு, அந்த காலத்தில் முதல்வராக வந்தவர். சரிங்களா? அதுக்கு பஞ்சத்துல இருந்து வந்தவர்னு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. காமராஜ் போனதுக்கு அப்புறம் வந்திருப்பாரு. அன்பாப்புலர் சிஎம்மா வந்து இருந்தாரு திரு பக்தவத்சலம் ஐயா. சரி, எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் டிட் இம்ப்ளிமெண்ட். காமராஜர் எந்த பெரிய கல்வி சீர்திருத்தத்தை செயல்படுத்தினார்? குலக்கல்வியை ஒழித்து பள்ளிகளை விரிவுபடுத்தினார். சரிங்களா? நிறைய ஸ்கூல் க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கும், எல்லா ஸ்கூல்லையுமே ஓபன் பண்ணியிருப்பாரு. சொல்ல போனா அதுக்கும் மேல அவர் இருக்கிறனாலதான் இன்னைக்கும் நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பெரிய இஸ்ரோல வேலை பார்க்கறவங்க அவங்க எல்லாம் இப்ப படிச்சு அங்கெல்லாம் வேலை பார்க்கறாங்கன்னா காரணம் காமராஜர். அவர் வந்து அந்த மாதிரி கல்விக்கு கண் திறந்தவர்னு ஏன் சொல்றாங்கன்னா அது அடுத்த ரீசன். ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 1939 காங்கிரஸ் அமைச்சகம் ஏன் ராஜினாமா செய்தது? இரண்டாம் உலக போர்ல இந்தியா ஈடுபட்டதுக்கு எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்தியர்களுடைய கன்சென்டே இல்லாம சாரி இரண்டாம் உலக போர்ல இது பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இவங்களே யாரு, காந்தியடிகள் வந்து ஓகே இப்ப நம்ம வந்து உள்ள போலாம்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இதை பத்தி எல்லாம் படிப்பீங்க. முதல் உலக போர்ல நம்ம இந்தியா ஈடுபட்டிருப்போம், அப்ப எந்த எதிர்ப்பும் பண்ணல, கட்டாயம். இரண்டாம் உலக போர் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் போது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு சுதந்திரம் தான் வேணும், சுதந்திரத்தை டிமாண்ட் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, காந்தியடிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேணாம், இந்த வேர்ல்டு வார் 2க்கு போக வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா காந்தி வந்து எஸ் போகலாம், இப்ப நம்ம சப்போர்ட் பண்ணா சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாரு. அதை பத்தின மேலும் பல தகவல்கள் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு வார்த்தையில நம்மளால டிசைட் பண்ணிட முடியாது. ஓகேங்களா? சோ அதனால அதை பத்தி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, சோ அப்ப ஆன்சர் பி. அடுத்தது, திராவிட நாடு கோருவதற்கு பெரியாரின் வாதம் என்ன? பெரியார் ஏன் அந்த வார்த்தையை வச்சாரு அப்படின்னு கேட்டா, சுதந்திரத்துக்கு முன்பே சமூக மற்றும் கலாச்சார சமத்துவம் வரணும் அப்படின்னு சொல்லிதான் பண்ணியிருப்பாரு. ஓகே, உடனடி சுதந்திரத்தை விட சமூக நீதி மற்றும் சமத்துவம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதா அவருடைய எண்ணமாக இருந்தது. அடுத்தது, ஏன் வந்து எதிர்ப்பு போராட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாரு? ஏன் எதிர்ப்பு போராட்டத்தை கொண்டு வந்தாரு அப்படின்னு கேட்டா, why did பெரியார் லான்ச் an agitation in 1951? உயர்கல்வியில் வகுப்புவாத இடஒதுக்கீட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க, ஹையர் எஜுகேஷன்ல கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணியிருப்பாரு. ராஜாஜி கல்வி கொள்கைக்கு எதிராக முக்கிய விமர்சனம் என்ன அப்படின்னு கேட்டா, குலக்கல்விதான். ஆனா ஆக்சுவலா வந்து அதுவும் வந்து பத்திரிகையாளர்கள் திரிவு நடந்திருக்கு, இதையும் தெளிவா பார்க்கணும். ஃப்ரீ டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுடைய ஒர்க்கை கத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஃப்ரீ டைமா இருக்கும், அப்ப வந்து அப்பாவுடைய ஒர்க்கை, அப்பா என்ன வேலை பார்க்கறாரோ அதையும் கத்துக்கோங்க, படிக்காதீங்கன்னு சொல்லல. அப்பா என்ன வேலை பார்க்கறாரோ அந்த வேலையை பண்ணுங்கன்னு சொல்லல. ஓகேங்களா? தந்தை செய்யும் வேலையை பகுதி நேரத்தில் கற்றுக்கொள்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது அகைன் நீங்க ராஜாஜி சொன்ன அந்த கூட்டம் வந்து இன்னும் பத்திரிகையில போய் பார்த்தா இருக்காது, எல்லாம் திரிபு தான் மோஸ்ட்லி. ஒண்ணு பேசிருப்பாங்க, அதை இன்னொன்னா மாத்தி விட்டுருவாங்க. நான் பேசுறது கூட எத்தனை பேர் வேற விதமா கண்டென்ட்டா எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நான் ஒரு விஷயம் என்னோட ஐடியாலஜி நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன், உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கட்சியா அந்த கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு சாயம் பூசுவாங்க. ஓகே, சோ அது எதுவும் இல்லை, ஏன்னா அவங்களுடைய புரிதல் அப்படி. ஓகே, நம்ம இங்க கிளாஸ் எடுக்கிறோம், நடுநிலையா இருக்கேன், ரெண்டுத்துக்கும் நடுவுல நிக்கிறேன், இங்கிலீஷ் மீடியமும் கிடையாது தமிழ் மீடியமும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவுல. அப்ப மோஸ்ட்லி அங்கிட்டு நிக்கிறேனா, அப்ப இங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா சொல்லுவீங்க சார் இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு நான் இங்கிட்டு வந்துடுறேன். இப்ப மாறிட்டேனா, இவ்வளவு நேரம் அங்க இருந்தேன், இப்ப இங்கிட்டு வந்து இங்கேயே பண்ணுவோம் நம்ம. அப்ப மாறிதுன்னு அர்த்தமா? கட்சித்தாவல் தடை சட்டம் சொல்ல முடியாதுல்லப்பா, அந்த மாதிரிதான். ஓகேங்களா? அங்கிட்டு நிக்கிறது கன்வீனியன்டா இருந்துச்சு, அதனால ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்றாரு, நீங்க ரொம்ப இங்கிலீஷ் மீடியத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க சார்னு சொல்லிட்டு. டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் ஒரே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போடுறதா இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணது நம்ம தான். அதுக்கடுத்துதான் மத்த இன்ஸ்டியூட் பெரிய பெரிய அகாடமி வந்துச்சு. நான் ஃப்ரீலான்சரா பேசிக்கிட்டு எல்லாருமே வந்து மெஜாரிட்டி பக்கம் போனாங்க, நான் மைனாரிட்டிக்கு வந்தேன். ஓகே, மெஜாரிட்டிக்குன்னா தமிழ் மெஜாரிட்டி, மைனாரிட்டிங்கிறது இங்கிலீஷ். டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இங்க மோஸ்ட்லி யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? மெஜாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணணும், மைனாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே, பாச்சாவா இல்ல ஆண்டனியா அப்படின்னு கேட்ட மாதிரி. ஓகே, சோ அபார்ட் ஃப்ரம் தட் கொஸ்டின் குள்ள போயிடலாம். ரஜினியின் கல்வி கொள்கையை ராஜாஜியின் கல்வி கொள்கையை எதிர்த்த அரசியல் இயக்கம் எது அப்படின்னு கேட்டா சுயமரியாதை இயக்கம். ரஜினின்னு வந்துருச்சு டக்குனு. இங்க ரொம்ப பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்குப்பா, கொஞ்சம் தள்ளி, இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, தள்ளி நின்றுக்கிறேன். ஓகேங்களா? ராஜாஜி ரஜினி சொல்லிட்டேன், மன்னிக்கவும். அடுத்த கேள்வி, வாட் வாஸ் அவுட்கம் ஆஃப் த ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்ட் ராஜாஜிஸ் பாலிசி?
ராஜாஜியின் கொள்கைக்கு எதிராக போராட்டங்களின் விளைவு என்ன அப்படின்னு கேட்டா ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஏன்னா 2 தடவை இந்த இது நடந்திருக்கும். அதே மாதிரி ராஜாஜி அவர்கள் தான் மதுவை ஒழித்தவர். அதுக்கு பதிலாக சேல்ஸ் டாக்ஸ், விற்பனை வரியை அறிமுகம் செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? சோ மது ஒழிக்கணும் சொன்னார்ல, அதை பத்தி எல்லாம் யாருமே பேசிருக்க மாட்டாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நிறைய கொஸ்டின் கேட்கிற கேள்வி, 66வது கேள்வி. திமுக அரசு அறிமுகப்படுத்திய முக்கிய போக்குவரத்து கொள்கை என்ன? 75 மைல்களுக்கு மேல் உள்ள பேருந்து வழித்தடங்களை தேசியமயமாக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும். சரி, இது எந்த வருஷம் தெரியுமா? இது எந்த வருஷம்? ஸ்கூல் புக்ல அடுத்தடுத்து ஏபிசி அங்கேயே 4 இது கொடுத்துருப்பாங்க. எந்த வருஷம்னு தெரியுமா இந்த போக்குவரத்து இதை கொண்டு வந்தது, நேஷனலைஸ் பண்ணது? யூனிட் 9 கேள்வி, பழைய யூனிட் 9. பொருளாதார ரீதியான பலவீன மாணவர்களுக்கு எந்த கல்வி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது? பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய மற்றும் தொழில்நுட்பத்திற்கு முந்தைய படிப்புகள் அனைத்தும் சாதிகளை சேர்த்து ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் தள்ளுபடி. Waiver tuition fees for poor students of all caste in pre-university and pre-technical course. நிறைய பேர் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் எல்லாம் இதனாலதான் படிக்கவே ஆரம்பிச்சாங்க. பல விஷயத்துல நல்லது இருக்குப்பா, சில விஷயத்துல கெட்டது இருக்கு. எப்பயும் கூறுவதுதான், ஒவ்வொரு நாணயத்திலும் 2 பக்கங்கள் இருக்கும், விளிம்பையும் சேர்த்தால் 3 பக்கங்கள். ஆக நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். எல்லாராலையும் கெட்டதும் பண்ண முடியாது, எல்லாராலையும் நல்லது மட்டுமே பண்ண முடியாது. இந்த ஒரு படத்துல வர மாட்டால, ஆண்டவனால கூட எல்லாத்துக்கும் நல்லது பண்ண முடியாது. Which major culture events was organized during this period? இந்த பீரியட்ல நிறைய கலாச்சார நிகழ்வுகள், முக்கிய நிகழ்வுகள் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா 2ஆம் உலக தமிழ் மாநாடு. இலக்கியம், தமிழ் மொழி இலக்கியம் பாரம்பரியத்தை உலகளவில் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 2nd வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஓகே, கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப வரைக்கும் 10 இருக்கும்பா கான்ஃபரன்ஸ். ஓகே, சோ அப்ப மலேசியால எப்ப நடந்துச்சு, மதுரையில எப்ப நடந்துச்சு, தஞ்சாவூர்ல எப்ப நடந்துச்சு, கோயம்புத்தூர்ல கொடிஷியா அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்துருக்கு பாத்தீங்கன்னா, அது எப்ப உலக தமிழ் மாநாடு, செம்மொழி எப்ப ஆச்சு, இந்த லிஸ்ட் கேட்பாங்க. 2004க்கு முன்னாடி 2004க்கு அப்புறம், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க தமிழ் லாங்குவேஜை வச்சு. ஓகே, அடுத்தது 69வது கேள்வி. நகர்ப்புற ஏழைகளுக்கு வீட்டு நிலைமைகளை மேம்படுத்த எந்த அரசமைப்பு நிறுவப்பட்டது? குடிசை மாற்று வாரியம். ஓகே, குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது 70வது கேள்வி. ராஜமன்னார் குழு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க கேள்வி. ஏன் ஏடிஎம்கே இருக்கும் போதே இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சில. அப்போ விமர்சனமே வந்துச்சு, பரவாயில்லையே ஏடிஎம்கே இருக்கும் போது டிஎன்பிஎஸ்சி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. சரிங்களா? ஏன் வரக்கூடாதா? இது தமிழ்நாட்டுக்காக போன ஒரு கமிட்டியா? அந்த அரசாங்கம் கொண்டு வந்திருந்தா அந்த அரசாங்கம் இருக்கும் போதுதான் இருக்கணும்னு அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, ராஜமன்னார் குழு 1969 தமிழ்நாட்டின் அதிக சுயாட்சியை கோரியிருப்பாங்க. ஓகே, அவர் ஸ்டேட்டோட, தமிழ்நாடுன்னு இல்லாம ஸ்டேட்டோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி, அவங்களுடைய அந்த அட்டானமி பத்தி பேசியிருப்பாங்க. தமிழ்நாடு இப்படி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக ஒரு கமிட்டி கொண்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலும் கொண்டு வந்திருப்பாங்க, மேற்கு வங்காளம், பஞ்சாப் மாநிலமும் கொண்டு வந்திருப்பாங்க. ரைட்டா? இந்த 3 நீங்க பார்க்கணும். ஆனா அடிக்கடி கேட்கறது டாக்டர் PV ராஜமன்னார். ஓகே, சரி, ராஜமன்னார் பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். 70 கேள்வி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க, ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இதுல எப்படி சேரலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒண்ணுமில்ல, கற்பதேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கீழே கொடுத்துருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு ஆப்ஷனுக்குள்ள போங்க. ரைட், அடுத்தது ஆல் அப்படின்னு போங்க. அடுத்தது கற்பதேஸோடைய டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. கற்பதேஸ் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம்ல எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும். யூடியூப்ல இதனுடைய ஆன்சர் கிடைக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். இது போதும். ஓகேங்களா? சோ இந்த ஆன்சருக்கான பிளேலிஸ்டும் நான் இங்க கொடுத்துருக்கேன். கற்பதை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இந்த பிளேலிஸ்ட் இருக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 23வது வீடியோ, இது 22ன்னு கொடுத்துருக்காங்களா, 23வது வீடியோவாக இந்த பிளேலிஸ்ட் இருக்கும். 100 days 100 GK, 22 இல்ல 23வது இப்ப வர்ற வீடியோவும் சேர்த்து. ஓகே, சோ பாலிட்டி பிளேலிஸ்ட் வீடியோ அண்ட் நம்ம கற்பதேஸோடைய டூர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரீசெண்டா, அதையும் போய் பாருங்க. பிளேலிஸ்ட் எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். வேற எதனா டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.